இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது எங்களுக்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிஸ்டில் நம்பிக்கை இருக்குது என்றெல்லாம் பேசுகிறார். பல முறை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். நான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு ஒன்று இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஃபெடரலிசம்னாலே கோஆப்ரேட் பண்ணால் தான் ஃபெடரலிசம். இப்போ அவங்க ஏதோ பொய்யா சொல்கிறதுனால அப்படி ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க. இனிமேல் ஃபெடரலிசம் என்று சொல்வதே ஒரு கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இனிமேல் நம்ம ஃபெடரலிசம் என்று மட்டும் நான் அந்த தலைப்பை சுருக்கி வைத்துக் கொள்கிறேன். ஃபெடரலிசம், ஃபெடரல் என்ற சொல் ஃபீதஸ் என்ற சொல்லிலிருந்து வரக்கூடியது. ஃபீதஸ் என்றாலே ஒப்பந்தம் என்று பொருள். ஒப்பந்த முறையிலான உறவு தான் ஃபீதஸ் எனப்படுகிறது. அப்படி ஒரு ஒப்பந்தத்தின் வழிபட்ட கூட்டாட்சிகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றன, நம் காலத்திலும் இருக்கின்றன. பண்டை காலத்தில் கிரேக்க நகர அரசுகள் அமைத்த போது அது குடியரசுக் கொள்கையினுடைய முதல் சோதனை களமாக இருந்தது. அதே போல் ரோமானிய பேரரசின் கீழும் நிறைய சிற்றரசுகள் இருந்தன. அவர்கள் இந்த கூட்டாட்சி கொள்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். அது பழங்காலத்திய, தொன்மை காலத்திய அல்லது நடும காலம் மற்றும் நடும பிற்காலத்தில் ஏற்பட்ட சில அனுபவங்கள். நம்முடைய காலத்தை பொறுத்தவரை கூட்டாட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக கருதப்படுகிற ஒரு நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான். தேசிய இனங்களின் தன் தீர் உரிமை பற்றிய லெனினுடைய கட்டுரையில் ஒரு கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டாக காட்டியது அமெரிக்க கூட்டாட்சி முறையைத்தான், இந்த அரசைத்தான் காட்டினார். அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட்டாட்சிக்கு உதாரணமாக காட்டியது இந்தியாவை ஏன் கூட்டாட்சி என்று அழைக்க முடியாது என்பதற்கு அவர் காரணமாக காட்டியது அமெரிக்க கூட்டாட்சி அமைந்த முறையைத்தான். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி என்ற சொல் கிடையாது. ஆனால் அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தினுடைய உயிர் நாடியாக அவர்கள் கருதுவது இந்த கூட்டாட்சி கொள்கையை தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கொடியிலேயே இந்த கூட்டாட்சி அமைப்பு எதிரொலிக்கிறது. கொடி அமைப்பே அப்படித்தான். ஒரு 13 குடியேற்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை நிறுவுகின்றன. பிறகு ஒவ்வொன்றாக வந்து சேர்ந்தவை ஹவாய் வரைக்கும் வந்து 50 அதான் அந்த 50 விண்மீன்களும் 13 கோடுகளும் அந்த கொடியில் இடம்பெற்றிருப்பதனுடைய பொருள் அதுதான். அவர்கள் அமெரிக்க கொடியைப் போலவே ஒவ்வொரு நாட்டுக்கும், ஸ்டேட் என்பதை நான் நாடுன்னு சொல்கிறேன், நம்ம புரியறதுக்காக மாநிலம்னு வச்சுக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் தனி கொடி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குடியுரிமை தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும், அதாவது பிரிந்து போகும் உரிமை தவிர மற்ற எல்லா வகையிலும் அவர்களுக்கு தனி கொடி, தனித்தனி தண்டனை சட்டங்கள், ஒவ்வொன்றுக்குமான தனி அரசமைப்பு சட்டம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். மொத்த அமெரிக்க அரசமைப்பு சட்டம் ஒரு பக்கம், ஆனால் அமெரிக்காவில் அடங்கிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி அரசமைப்பு சட்டம் உண்டு. தண்டனை சட்டம், மரண தண்டனையை ஒரு சில நாடுகள் வைத்திருக்கின்றன. கலிஃபோர்னியாவில் மரண தண்டனை உண்டு, தூக்கு தண்டனை உண்டு. நியூ ஜெர்சியில் தூக்கு தண்டனை கிடையாது. தூக்கு தண்டனை வேண்டும் வேண்டாம் என்ற விவாதங்களில் எல்லாமே தூக்கு தண்டனையை கடைப்பிடிக்கிற மாநிலங்களுக்கும் கூட்டு தண்டனையை கடைப்பிடிக்காத மாநிலங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை எடுத்து காட்டுவார்கள். இதனால் என்ன பயன் விளைந்திருக்கிறது என்று. இன்னும் தண்டனையை நிறைவேற்றுகிற முறைகளில் கூட அந்த நாட்டுக்கு நாடு வேறுபாடு, சிறை சட்டம் வெவ்வேறாக இருக்கிறது. இப்படி கூட்டாட்சி முறைக்கான ஓர் எடுத்துக்காட்டாக அமெரிக்கா கருதப்படுகிறது. இந்த கூட்டாட்சி முறையோடு சில ஒற்றையாட்சி கூறுகளையும் வைத்து கொண்டிருக்கிற சில நாடுகள் இருக்கின்றன. அடிப்படையில் ஒற்றையாட்சியாகவும் சில கூட்டாட்சி கூறுகளை வைத்திருப்பவை, கூட்டாட்சி நாடுகளாக இருந்து சில ஒற்றையாட்சி கூறுகளை வைத்துக் கொண்டிருப்பவை. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வித் யூனிட்ரி ஆஸ்பெக்ட்ஸ் அல்லது யூனிட்ரி ஸ்ட்ரக்சர் வித் ஃபெடரல் ஆஸ்பெக்ட்ஸ். இப்படி பலவிதமான வேறுபாடுகளுக்கு இடையில்தான்
இந்த கொள்கை விவாதம் ஊர்ந்து செல்கிறது. நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்திய அரசமைப்பை பற்றி நாம் என்ன கருதுகிறோம். இந்திய அரசியலமைப்பை பற்றி எனக்கு தொடக்கத்திலேயே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கே நம்ம தொடக்கத்தில் அறிமுகப்படுத்திய தோழர் சொன்னார், இந்த ஒன்றிய அரசு என்று அழைப்பது, இல்லை இது பாஜகவினர், இல்லை இது பிரிவினையை தூண்டுகிறது, இதை மைய அரசு நடுவண் அரசு என்று தான் அழைக்கணும் என்று சொல்வது. உண்மையில் அதை பற்றி நடந்திருக்கிற விவாதங்களை நாம் படித்து பார்த்தோமானால், ஒன்றிய அரசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டதே ஒற்றையாட்சி தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொடுக்கப்பட்டது. ஒன்றிய அரசு என்பது நீங்கள் பிரிந்து போகிற உரிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொருளில் அல்ல. இல்லை சோவியத் ஒன்றியத்தை போல இந்திய ஒன்றியத்தை கருத வேண்டும். ஒன்றியம் என்றால் விரும்பி சேர்ந்த ஒன்றியமாக இருக்கணும், அப்படி எதுவும் கிடையாது. இது முற்றிலும் ஒற்றையாட்சி தன்மையை வலியுறுத்துவதற்காகவும், இந்த ஒன்றியத்திலிருந்து எந்த ஓர் அலகும் பிரிந்து செல்ல முடியாது என்பதை காட்டுவதற்காகவும் தான் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரைங்கிற மாதிரி, ஒன்றும் கிடைக்கலன்னா அந்த பேரையாக சொல்லி மனநிறைவு அடைவதற்காகத்தான் இந்த ஒன்றிய அரசு என்று சொல்லி ஒரு நிறைவடைகள். அது எதையும், அது ஒரு பெரிய உண்மையை மறைத்து கொண்டது. இது ஒற்றையாட்சியாக இருப்பதை மறைத்து கொண்டு தான் அந்த பெயர் திகழ்கிறது. அதனால் ஒன்றும் பயனில்லை. ஸ்டேட் என்ற சொல்லினாலேயே இறைமை தானாக வந்து விடுவதில்லை என்பதை போலத்தான் இந்த யூனியன் என்று சொல்வதாலேயே நமக்கெல்லாம் ஒரு தன்னாட்சி வந்து விட்டது என்று கருத வேண்டியதில்லை. இது இவ்வளவுக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை கூறுகளாக ஜனநாயகம், சமயச்சார்பின்மை என்பதைப் போல இதையும் ஒரு கூறாக 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் குறிப்பிட்டார்கள். எங்கே அந்த ஃபெடரேஷன் இருக்கிறது என்று அவர்கள் யாரும் விளக்கி சொல்லவில்லை. 73ஆம் ஆண்டு கேசவானந்த பாரதி வழக்கில் மிகப்பெரிய நீதிமன்ற ஆயம் அந்த தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகுதான் 75 நெருக்கடி நிலை வருகிறது. 76 42வது திருத்தம் வருகிறது. 42வது திருத்தத்தில் இந்திரா காந்தி அவர்கள் அரசமைப்பினுடைய முகப்புரையிலேயே சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று இருந்ததை சாவரின் டெமோக்ராட்டிக் செக்குலர் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று மாற்றினார். ஏற்கனவே அரசமைப்பு என்பது இந்த சமயச்சார்பின்மை, சரியாக சொன்னால் அது உலகிய கூறுகளை கொண்டதுதான். ஆனால் அந்த உலகியம் அல்லது சமயச்சார்பற்ற என்ற சொல் அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறலை, முகப்புரையில் இடம்பெறவில்லை. இந்திரா காந்தி அவர்கள் இதை இடம்பெறச் செய்தார்கள். இப்போ ஏற்கனவே ஜனநாயகம் இருக்குது, இறைமை இருக்குது. சோஷலிசம் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை மறைப்பதற்கு ஒரு நல்ல திரை, அதுக்காக சோஷலிசத்தை இணைத்தார்கள். அதுவும் இப்போ புதுசாக இணைப்பதாக இணைக்கலை, 49லேயே இணைத்து விட்டதாக 76 திருத்தம் கொண்டு வந்தார்கள். அரசமைப்பு சட்டம் 42வது திருத்தம் என்பது அதுதான். இந்த திருத்தத்தை போல இன்னொரு திருத்தம், மிக முக்கியமான ஒரு திருத்தம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு இந்திய ஒற்றுமை என்பதை வலியுறுத்துகிற இடத்தில் யூனிட்டி ஆஃப் தி நேஷன், யூனிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இன்டெகிரிட்டி என்று சேர்த்தார்கள். அரசமைப்பு சட்ட முகப்புரையில் இந்த திருத்தமும் சேர்க்கப்பட்டது. இந்த இந்தியா வெறும் யுனைடெட் நேஷன் மட்டுமல்ல, இது ஒரு இன்டெகிரல் நேஷன். இது ஒரே தேசம் என்பதற்கான ஒரு தன்மை கொண்டது. எனவே தான் இந்த கேசவானந்த பாரதி சொன்ன வழக்கில் வந்த அந்த அடிப்படை கூறு, பேசிக் டெனட், பேசிக் பிரின்சிபிள் என்பதை முகப்புரையில் அவங்க சேர்க்கலை. ஃபெடரேஷனுக்கு அவர்கள் அவ்வளவு எதிராக இருந்தார்கள். ஜனநாயகம்னு எதையாவது பேசிட்டு போகலாம், சாவரிட்டின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழுக்கலாம். அது வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முகப்புரைக்கு வெளியில் நேஷன் என்ற சொல்லே கிடையாது. நேஷனல் யூனிட்டி இது போன்ற சொற்கள் எதுவுமே கிடையாது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற முகப்புரையின் தொடக்கத்தை வி த நேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்ல வேண்டும் என்று இந்துத்துவ உறுப்பினர்கள் வலியுறுத்திய போது அண்ணல் அம்பேத்கர் திட்டவட்டமாக மறுத்தார். தேர் இஸ் நோ ரிலீஜன் கால்டு ஹிந்து அண்ட் நோ நேஷன் கால்டு இந்தியா. இதுதான் அம்பேத்கருடைய வாசகம். இந்தியா ஒரு தேசம் அல்ல என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதற்கு அவர் குறிப்பிட்ட காரணங்கள்
4 வர்ணங்களும் 4000 சாதிகளாக பிரிந்திருக்கிற ஒரு சமூகம் எப்படி ஒரு தேசிய சமூகமாக முடியும்? அமெரிக்காவிலேயே அதை ஒரு தேசம் என்று அழைப்பதற்கு எதிர்ப்பு வந்திருக்கிற போது இங்கு எப்படி நாம் இதை தேசம் என்று அழைக்க முடியும் என்று சொன்னார். இப்போ நேஷ்னல் இன்டெகிரிட்டி, நேஷ்னல் யூனிட்டி, நேஷ்னல் சாவரின்ட்டி இது எதுவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 42ஆம் திருத்தம் வருகிற வரைக்கும் இல்லை. 42ஆம் திருத்தத்தில் அவர்கள் வெறும் முகப்புரையை மட்டும் திருத்தலை. இப்போ கல்வியை மாற்றினாங்க, அதிகாரத்தை மாற்றினாங்க. ஒரு பெரிய அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற பெயர் போய் இந்திரா கான்ஸ்டிடியூஷன் என்று பெயர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு நீண்ட சரமாரியான திருத்தங்கள் அரசமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்டன. அப்படி செய்யும்போது கவனமாக அவங்க ஒன்று என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கருத்துரிமை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பூரா இந்த தேசிய இறைமை, தேசிய ஒற்றுமை இதெல்லாம் சேர்த்துட்டாங்க. இதுக்கெல்லாம் எதிராக பேசினால் இதற்கெல்லாம் பாதகம் வரும் என்று அரசு கருதினால் அதுக்கு உரிமை கிடையாது. அதை எதிர்த்து பேச முடியாது. இந்தியன் சாவரின்ட்டியை எதிர்த்து பேசக்கூடாது, இந்தியன் யூனிட்டியை எதிர்த்து பேசக்கூடாது என்றெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார். இப்போ இந்த நிலை தான் இன்றைக்கி இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் குறித்து சில வல்லுநர்கள் எழுதியவற்றை முரசொலி மாறன் இந்த புத்தகத்தில் நிறைய எடுத்து காட்டியிருக்கிறார். மாநில சுயாட்சி ஏன் புத்தகத்தில் குறிப்பாக கேசி வியர் என்ற அவருடைய கருத்தை எடுத்து காட்டார். அவர் இந்தியாவில் அரசியல் சபையில் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். இந்திய மக்களில் ஒரு சிறுபான்மை பகுதியின் பிரதிநிதிகள் தான் உறுப்பு வைத்தனர். அரசமைப்பு சட்டம் நேரடியாக மக்கள் சம்மதத்திற்கு வைக்கப்படவில்லை. இப்போ நம் காலத்தில் நேபாளத்தில் மன்னராட்சியை வீழ்த்துகிற ஒரு புரட்சி நடைபெற்றதற்கு பிறகு நேபாளத்திற்கான புதிய அரசமைப்பு சட்டத்தை இயற்றும் போது மக்களிடம் சென்று அரசமைப்பு பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் அந்த அரசமைப்பு பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அரசமைப்பு சட்டம் மீண்டும் மக்கள் கருத்துக்கு விடப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படி செய்யப்படவே இல்லை. ஒன்று, இது பெரும்பான்மை மக்களுக்கு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து இந்த வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசமைப்பு பேரவை அல்ல. இதில் சமஸ்தான அதிபதிகளுக்கெல்லாம் பெயராண்மை உண்டு. இந்த சபையில் அவருடைய பிரதிநிதிகள் இருந்தாங்க. அரைகுறை வாக்குரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அங்கே அனுப்பினாங்க. அதே போல் அரைகுறை வாக்குரிமை அடிப்படையில் இயற்றப்பட்ட சென்ட்ரல் பார்லிமெண்ட். இந்த அரசமைப்பு பேரவை உருவாக்கப்பட்ட விதத்தை, இந்த அரசமைப்பு பேரவையினுடைய குடியாட்சியத்திற்கு எதிரான இந்த இயைவை, இந்த ஆன்டி டெமோக்ராட்டிக் கம்போசிஷனை அம்பேத்கரும் கண்டித்தார், பெரியாரும் கண்டித்தார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். மூன்றாவதாக, கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அதனுடைய கான்ஸ்டியூண்ட் யூனிட்ஸ் என்ன? இதற்கு முன்பு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. திடீரென்று முதலாக இந்தியாவில் வந்த அரசமைப்பு அல்ல, இந்த 50ஆம் வருடத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட அந்த அரசமைப்பு. இதற்கு முன்பு மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் என்பது, மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் என்பது, எல்லாவற்றுக்கும் உச்சமாக 1935 இயற்றப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் என்பது. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் முதலாக இந்தியாவை ஃபெடரேஷன் என்று அழைத்தது. அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பேரே ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த மத்திய அரசை குறிக்கும் போதெல்லாம் அதை ஃபெடரல் ஸ்டேட், ஃபெடரல் கவர்மெண்ட் என்று அழைத்தார்கள். எந்த அளவுக்கு நீண்டு வந்தது என்றால், மைய அரசினுடைய மொழிக்கு ஃபெடரல் லாங்குவேஜ் என்று பெயர். ஃபெடரலுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ப்ரொவின்ஷியல் லாங்குவேஜஸ். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மாண்புமிகு மாகாணங்களை தோற்றுவிக்கிற அரசமைப்பு சட்டம் என்று பிரிட்டிஷார் கூறிய போதுதான் காந்தி சொன்னார், இது மாண்புமிகு மாநகராட்சிகளைத்தான் தோற்றுவித்திருக்கிறது, மாண்புமிகு மாகாணங்களை அல்ல என்று காந்தி அதற்கு பதில் சொன்னார். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த கல்வி அதிகாரம் பற்றியது அந்த 35ஆம் வருட சட்டத்தில் மாகாண அதிகாரத்தில் இருந்தது. இது புதிய அரசமைப்பு சட்டத்தில் தான் இந்த பொது அதிகார பட்டியலுக்கு போனது. இல்லை ரெண்டுக்கும் பிரித்து கொடுத்தாலும் பின்னால் தான், அப்போ இல்லை. அந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் 48ஆம் ஆண்டு கல்வி தொடர்பான ஒரு ஆணையம், அது இந்தியாவில் அந்த மும்மொழி கொள்கை என்ற கருத்து முதலாக நுழைக்கப்பட்டது 48இல் அந்த கல்லூரி கல்வி ஆணையத்தின் வழியாகத்தான். அந்த ஆணையத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
இந்தியை எல்லா மக்களும் கற்கும்படி செய்ய வேண்டும். அதுக்கு மும்மொழி கொள்கை. இந்தியையும் அந்த மாகாண மொழியையும் அதோடு கூடுதலாக வேறு மாகாண மொழியையும் சேர்த்து கற்க செய்ய வேண்டும். அப்படி கற்க செய்து இந்தியை நாம் பரவலாக்க தவறினால் நம்மால் அந்த மொழியை ஃபெடரல் லாங்குவேஜ் ஆக்க முடியாது. அவங்க கவலை எதில் இருக்குதுன்னா, 2 மொழி கற்றால் நல்லது, 3 மொழி கற்றால் இன்னும் கொஞ்சம் நல்லது, தாய்மொழியும் ஆங்கிலமும் கற்றால் போதாது, இந்தியும் கற்றுக்கொண்டால் தான் அந்த மாணவனுடைய வளர்ச்சிக்கு நல்லது, இல்லை இந்தியாவினுடைய வளத்திற்கு நல்லது. அதெல்லாம் இல்லை. இந்தியை ஃபெடரல் லாங்குவேஜ் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அது எல்லோரும் படிக்குமாறு செய்யணும். அதற்குரிய வளம் அதற்கு இல்லை என்பதால் அதை வளப்படுத்தும். அதுக்கு இந்தியை அணியப்படுத்தும். இந்திய அதற்குரிய வளத்தோடு இல்லை என்பதற்கான வெளிப்படையான ஒப்புதல் தான் 50 ஜனவரி 26 இந்திய ஆட்சி மொழி ஆகாமல் 65 ஜனவரி 26 இந்திய ஆட்சி மொழியாக வேண்டும் என்ற சட்ட ஏற்பாடு. அதுதானே 15 ஆண்டுகளுக்கு இந்தியை தயார்படுத்தும், அணியப்படுத்தும், ஆட்சி மொழி தகுதி பெறச் செய்யணும். அதற்காக வேற்றுமொழி சொற்கள், வேற்றுமொழி இலக்கியங்கள், இலக்கணங்கள், சொல் வடிவங்கள், வாக்கிய அமைப்புகளை எல்லாம் இந்தியில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதில் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்தணும். இது 351வது உறுப்பு. இன்னும் சொல்ல போனால் அந்த 17வது பகுதியினுடைய தலைப்பே லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். ஆனால் இந்த லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் என்பதை அவர்கள் அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தது எல்லாமே ஃபெடரல் லாங்குவேஜ். ஃபெடரேஷன் என்ற கருத்தெல்லாம் அப்போ இருந்துச்சு. இப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தை இயற்றக்கூடிய காலத்தில் இது ஃபெடரேஷனா அல்லது இது ஒரு யூனியனா என்ற விவாதம் நடைபெற்றது. அதில் முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் மெஹ்பூப் அலி பேக் சாஹிப் பகதூர் என்ற ஒருத்தர். அவர் தான் இந்த யூனியன்னு சொல்லக்கூடாது, இது ஃபெடரேஷன் தான் சொல்ல வேண்டும். அப்போது ஒரு எச்சரிக்கை சொல்கிறார். அரசாங்கம் கூட்டாட்சி அரசாங்கமாக இருக்க வேண்டும். யூனிட்ரி என்பதை ஓருறுப்பு அரசுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒற்றையாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய 2வது உறுப்பே அதுதான். தி ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்ரி ஸ்டேட் தான் அதில் வெளிப்படையாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது யூனிட்ரியா ஃபெடரலா என்பதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மெஹ்பூப் அலி சாஹிப் சொல்கிறார், இஃப் யூ மீன் தட் த கவர்மெண்ட் மஸ்ட் பி எ ஃபெடரல் கவர்மெண்ட் அண்ட் நாட் எ யூனிட்ரி கவர்மெண்ட் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் இன் ஃபியூச்சர் எனி பவர் சீக்கிங் பார்ட்டி டு கன்வெர்ட் இட் இன்டு எ யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிகம் ஃபேசிஸ்ட் அண்ட் டோட்டலிட்டேரியன், then it is up to us now to use the correct word which is federation. எந்த வருஷத்தில் இது சொல்கிறார் உங்களுக்கு? 48-49 சொல்கிறார். ஒரு பாசிச அரசாங்கம் வராமல் தடுக்கணும், அது யூனிட்ரியாக மாற்றி அனைத்து உரிமைகளையும் பறிப்பதை தடுக்கணும்னா அதுக்கு சரியான வழி ஃபெடரேஷன் தானே தவிர யூனியன் அல்ல என்று அவர் சொல்கிறார். இப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதியதை பற்றி அம்பேத்கர் சொல்லுகிற போது எல்லா பெருமையும் எனக்கு சேர்க்கிறாங்க. இல்லை, நான் ஒன்றும் எல்லா பெருமையும் எனக்கு உரியவன் அல்ல, நானும் சில வேலை செஞ்சேன். ஆனால் அந்த கேவி ராவுங்கிற ஒருவர் தான் எல்லா ஊர்களுக்கும் போய் எல்லா நாட்டு அரசமைப்புகளையும் திரட்டி பெரும்பகுதி பணியை செய்தவர்னு சொல்கிறார். அந்த கேவி ராவ் சொல்கிறாரு, நமது அரசியல் சட்டத்தில் உள்ள ஒற்றையாட்சி அம்சங்களை கோடிட்டு காட்டுவதற்கு தான் யூனியன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. கூட்டாட்சி என்ற சொல் அரசியல் நிர்ணய சபையில் வன்மையாகவும் வெற்றிகரமாகவும் எதிர்க்கப்பட்டது. இது யூனிட்ரியாக தான் இருக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை நிறுவுவதற்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃபெடரேஷனை எதிர்த்தாங்க. யூனியன்னு சொன்னாதான் இது யூனிட்ரியாக இருக்க முடியும் என்று தான் அவர்கள் இதை செய்தார்கள். இது முதல் திருத்தமே கொண்டுட்டு வந்தார் ஒருத்தர், கேடி ஷான்னு ஒருத்தர். ஃபெடரல் யூனியன்னு சொன்னார். இந்த ஃபெடரல்னு சொல்ல வேணாம், யூனியன் சொல்லணும், ஃபெடரல் யூனியன்னு சொல்லணும். அதெல்லாம் தோற்கடிச்சிட்டாங்க. அன்றைக்கு அதற்கெல்லாம் அவங்க வாய்ப்பே கொடுக்கல. இதுதான் ஆக இந்திய அரசமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வி.ஆர். கிருஷ்ணய்யர் மிகச் சுருக்கமாக சொல்வார், மைய அரசு மனது வைத்தால் இது கூட்டாட்சியாகவும் இருக்கும், மைய அரசு உறுதியாக இருந்தால் இது ஒற்றையாட்சியாகவும் இருக்கும்,
இதை சுருக்கமாக சொன்னால் ஒரு குவாசி ஃபெடரல் கேமிலியான் என்று சொல்வார். ஒரு பொய் கூட்டாட்சி பச்சோந்தி அரசு, இந்திய அரசுக்கு அவர் கொடுக்குற பேர் தான். இது ஒரு கேமிலியானிக் குவாசி ஃபெடரல் ஸ்டேட். குவாசின்னா அரை முக்கால்ங்கிறதெல்லாம் இல்லை, பொய் அவ்வளோதான். போலி கூட்டாட்சி, பொய் கூட்டாட்சி, அந்த வியர்னுடைய கருத்தும் அதுதான். இது ஒரு பொய் கூட்டாட்சி அரசு. எனவே இப்போ இருக்கிறது கூட்டாட்சியா இல்லையாங்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் இது வெறும் சொற்கள் அடிப்படையில், நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில், விவாதங்கள் அடிப்படையில் மட்டும் சொல்லுகிற செய்தி அல்ல. நடைமுறை அனுபவம் நமக்கு எதை காட்டியிருக்கிறது என்றால், உங்களுக்கு இந்த அரசமைப்பின் கீழ்தான் 75ஆம் ஆண்டில் நெருக்க நிலை அறிவிக்கப்பட்டது. இந்த அரசமைப்பின் கீழ்தான் இன்றைக்கு பல சட்ட முன்வடிவுகள், மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்படுகிற முன்வடிவுகள் நிறைவேற்றப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. எதையும் நகர்த்தி கொண்டு போக முடியவில்லை. முழுக்க முழுக்க இந்த ஒற்றையாட்சி தன்மை என்பது கூடிக்கொண்டே போகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டாட்சி கூறுகள், அம்பேத்கர் இதை கூட்டாட்சி கூறுகள் இருக்கு என்று சொல்வதற்கு அவர் பயன்படுத்திய சொல். அரசமைப்பு பேரவையில் 356வது உறுப்பை பற்றி ஒரு விவாதம் நடைபெறுகிறது. அந்த விவாதத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எப்படி இந்த ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறீங்க? சில உறுப்பினர்கள் கேட்குறாங்க. ஸ்டேட் என்றாலே பை டெஃபினேஷன் இட் ஷுட் பி சாவரின். சாவரின்ட்டி இல்லைன்னா அது ஸ்டேட் இல்லை. இப்போ பிரித்தானியர் காலத்தில் ப்ராவின்ஸுங்கிற பேர் இருந்துச்சு. இந்த ப்ராவின்ஸுங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கூறுகள். இதுதான் ப்ராவின்சஸ். பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கூறுகள் அல்லாமல் 1858 விக்டோரியா பிரகடனத்தின் படி இந்த குறுநில அரசுகள், சமஸ்தான அரசுகள் இவை தொடர்ந்து இயங்கலாம், பிரித்தானிய அரசு அவற்றில் குறுக்கிடாது என்று முடிவெடுக்கிற போது அதற்கு ஸ்டேட் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அது சமஸ்தானம் என்று பெயர் வந்தாலும் சரி, ராஜ்யம் அன்றைக்கி பொதுவாக பயன்படுத்தப்பட்ட சொல் ராஜ்யம், இப்படி ராஜ்யங்கள் என்று வந்தாலும் சரி, ஸ்டேட் என்ற பெயர். இது ஏன் பிரித்தானிய இந்தியாவின் பகுதிகள் ப்ராவின்ஸ், சென்னை மாகாணம் மற்றதெல்லாம் மாகாணங்கள். ஏன்னா தே ஆர் நாட் சாவரின், அவை முழுக்க பிரித்தானிய அரசுக்கு உட்பட்டவை, நடுவண் அரசுக்கு உட்பட்டவை. பிரிட்டனோ மற்றதோ நடுவண் அரசுக்கு உட்பட்டவை. ஆனால் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம், திருவிதாங்கூர் சமஸ்தானம், ஹைதராபாத் சமஸ்தானம், இது போன்ற இந்த சமஸ்தானங்கள் குறுநில அரசுகளுக்கு இறைமை உண்டு. அதில் பிரித்தானிய அரசு குறுக்கிடாது. அவர்கள் தங்களுக்கான சட்டங்களை தாங்களே இயற்றிக்கொள்ளலாம். பிரிட்டனுக்கு உதவிகள் செய்யணும், அவங்க ஒரு பிரதிநிதி அங்கே கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு உலகப்போருக்கு ஆள் திரட்டுவதற்னா அதற்கு துணை செய்யணும். அவங்களுடைய வணிகத்திற்கு தடை போடக்கூடாது. இது போன்ற நிபந்தனைகளை தவிர சென்னை மாகாணத்திற்கென்று இயற்றப்படுகிற சட்டங்கள் புதுக்கோட்டைக்கு பொருந்தாது, சென்னை திருவிதாங்கூருக்கு பொருந்தாது. சில நேரத்தில் இந்த மாகாண அரசுகளை விட நல்ல சட்டங்களை கூட திருவிதாங்கூரில் இயற்றினாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மரண தண்டனையை ஒழித்த ஒரே ஒரு முதல் அரசு திருவிதாங்கூர் அரசு தான். அதை புள்ளிவரமாக கூட எடுத்து காட்டுவாங்க. திருவிதாங்கூரில் இந்த மரண தண்டனை இருந்தபோது எப்படி குற்றங்கள் நடந்தன, மரண தண்டனை ஒழித்த பிறகு எப்படி நடந்தன என்றெல்லாம் காட்டுவார்கள். என்ன அது பற்றி சுவாரஸ்யமான செய்திகள் உண்டு. மரண தண்டனை வைத்துக்கொண்டே எப்படி செயல்படுத்தினார்கள், இல்லாத போது எப்படி செயல்படுத்தினார்கள், அது தனி விஷயம். ஆனால் இதெல்லாம் உண்டு பல மாகாண அரசுகள். அதே போல் ஜம்மு காஷ்மீர் அவர்கள் தனி மாகாண அரசு. பிற்காலத்தில் அரசமைப்பை எழுதுவதற்கு உட்கார்ந்தவர்களில் ஒருவரான கோபால்சாமி ஐயங்கார் அங்கு மன்னருடைய மந்திரி பிரதானியாக வேலை செஞ்சவர். அவர் தான் 370 எழுதுகிறார், வரைகிறார். இந்த அளவுக்கு இது வெவ்வேறு விதமாக இருந்துச்சு. இப்போ ஹைதராபாத்லன்னா அவங்களுக்குன்னு சில தனி கூறுகள் இருந்துச்சு. நம்ம வீர தெலங்கானா புத்தகம் படித்தோம்னா ஹைதராபாத் மாநில அரசு, மாகாண அரசு எப்படி இருந்துச்சுலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? ஸ்டேட். ஏன்னா ஸ்டேட்ஸ் ஆர் சாவரின். இந்த மன்னர்கள் எல்லாமே சாவரின், அவங்களுக்கு இறைமை உண்டு. அதனால்தான் காங்கிரஸோடு முஸ்லீம் லீக்கோடும் பிரித்தானிய அரசு அதிகார கைமாற்றத்திற்கு ஒப்பந்தம் போடுகிற போது அந்த ஒப்பந்தத்தில் இந்த சமஸ்தானங்கள் சேர்க்கப்படவில்லை. அவங்க காங்கிரஸ் கையில் எதை அதிகாரத்தை ஒப்படைச்சாங்கன்னா இந்த இந்திய பகுதி.
பாகிஸ்தான் என்று முஸ்லீம்கள் அதிகம் வாழக்கூடிய எல்லையோர பகுதிகளை பிரித்து பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், இது முஸ்லீம் லீக் கையில் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த சமஸ்தானங்களை பொறுத்தவரை அவங்க பார்த்துக்குவோம், அவங்க தான் இறைமை உள்ளவர்கள். அவங்க விரும்பினா பாகிஸ்தானோட இணைஞ்சிக்கலாம், இந்தியாவோட இணைஞ்சிக்கலாம், சுதந்திர அரசுகளாகவும் அவர்கள் தொடரலாம். இதுதான் ஒப்பந்தத்தோட நிலை. ஒரு கட்டத்தில் ஹைதராபாத் சமஸ்தானம் மிரட்டுனுச்சு, நாங்கள் பாகிஸ்தானை கூட இணைஞ்சிக்குவோம், எங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னெலாம் சொல்லி இது பண்ணாங்க. அது அந்த மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க, போராட்டம் அனுமதிக்காது, இந்திய அரசு அனுமதிக்காது, அது வேறு செய்யும். ஆனால் சட்டப்படி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப முறையில் இதுதான் அந்த ஒப்பந்தம், இந்த ஸ்டேட்டுங்கிற சொல்லுது. அப்போ இதை சொல்லி அரசமைப்பு பேரவையில் 356வது பிரிவை விவாதிக்கிற போது எப்படி ஸ்டேட்ஸ் சாவரின் என்ற கேள்வி எழுது. அம்பேத்கர் சொல்கிறார், நம்ம அரசமைப்பு சட்டத்தில் 3 வகையான அதிகார பட்டியல் இருக்குது. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், இசைவு பட்டியல், அது பொது பட்டியல். இந்த ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களில் இந்த ஸ்டேட்ஸ் ஆர் சாவரின், இதை அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவங்க இதை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்ட சட்டங்களை வேண்டுமானாலும் இயற்றிக்கொள்ளலாம். ஒரு கட்டத்தில் இந்த விவாதத்தினுடைய வேகத்தில் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசு ஒரு பொருளாதார கொள்கையை கடைபிடித்து இந்த மாநில அரசுகள் வேறு பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கலாம். எந்த அளவுக்குன்னா, they can even establish a different kind of social system. தமிழ்நாடு விரும்புச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்தியாவோட பொருளாதார கொள்கை, இந்தியாவினுடைய சமூக அமைப்பெல்லாம் பிடிக்கிறது, தனியாக நீங்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த மாநில பட்டியல் பயன்படும். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் போதும் என்ன வரும், அதே ஆளுநர் ஒப்புதல், அதே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வரும். நீங்கள் வாங்கி கிடப்பில் போட்டு வச்சிருந்தாலும் ஒன்றுமே கேட்க முடியாது, அல்லது மறுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை சொல்லும்போது அம்பேத்கர் என்ன சொல்லி, ஏன் அப்படியெல்லாம் நம்ப மறுக்கிறீங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஒரு நம்பிக்கை வைங்கிறதா அவருடைய சமாதானம் பூரா இருக்கு. கலைச்சிருவாங்கன்னு சொல்லும் போதும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஏன் அப்படி சந்தேகப்படுறீங்க, அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ அண்மையில் நடந்த விவாதம் கூட இருக்கு ஆளுநர் அதிகாரம் பற்றி. அதில் அந்த 200வது பிரிவில் சொல்லக்கூடிய இந்த ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், அது வந்த பின்னணியே என்னன்னா, முதல்ல எழுதும்போது அவங்க 3 மாதத்துக்குள்ள அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளனா என்ன பண்ணுவாங்கன்னா, 89வது நாள் வரைக்கும் போட்டு வச்சுருவாங்க. எனவே ஏன் அப்படி செய்யணும், மறுநாளே போடட்டுமே, அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்னு போடுவோம். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, 3 மாதம் இல்லை 3 வருஷம் கூட நான் போட்டு வைப்பேன், ஏன்னா அது ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் தான் இருக்குது, எனக்கு டைம் லிமிட் இல்லைன்ட்டான். அதனால் வேண்டி அதில் சொல்லும்போது அவர் சொல்கிறார், இன்னும் சொல்ல போனால் ரைட் டு செக்ஷன் கூட உண்டுன்னு சொல்கிறார். அந்த முதல் விவாதத்தில் 356 விவாதத்தில் பிரிந்து போகிற உரிமை கூட உண்டு, அவங்க விரும்பினா பிரிந்து போகலாங்க. ஆனால் பின்னால் அதை மாற்றிக்கிறாரு. அப்படி உண்டுன்னு அவர் உண்மையிலேயே கருதுவாரானால் இந்த 49 நவம்பர் 25 அவருடைய இறுதி உரையில் அது சொல்லிடணும், சொல்லலை. பின்னால் நீதிமன்றங்கள் அதுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கும்போது அந்த உரிமை கிடையாது என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 3 பட்டியல் என்பதைத்தான் அதுக்கு ஒரு ஆதாரமாக அவர் சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் இந்த பட்டியல் எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கு, பயன்படலை என்றெல்லாம் பார்த்தோம்னா, இதனால் ஒன்றும் ஒரு கூட்டாட்சி வந்துடவும் இல்லை, சுயாட்சி கிடைச்சிடவும் இல்லை, அப்படி எதுவுமே நடக்கலை. அதனால் இந்த நடைமுறை அனுபவத்தின் அடிப்படையில், வெறும் சட்டத்தின் அடிப்படையில், இது நிறைய தீர்ப்புகள் இருக்குது. பொம்மை தீர்ப்பு இருக்குது, இந்த கேசவானந்த பாரதி வழக்கு தீர்ப்பு இருக்குது. பொம்மை தீர்ப்பில் தமிழக அரசு சார்பில் கலைஞர் கொடுத்த ஒரு விண்ணப்பத்தின் மீது அவர் கருத்து சொல்கிறார். இவங்க மேலே வழக்கு போடுவது, இந்திய அரசு வழக்கு போடுவதை பற்றி சொல்லும்போது, எங்களுடைய ஸ்டேட்ஸ் ஆர் சாவரின், அந்த அடிப்படையில் இது மாதிரி வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி கலைஞர் ஒரு மனு கொடுக்குறார். அப்போ ரத்னவேல் பாண்டியன் அதை நிராகரிக்கிறார். இது ஒன்றும் அமெரிக்கன் ஃபெடரேஷன் அல்ல, ஃபெடரேஷன் என்பதற்கு உதாரணம் அமெரிக்கா தான், அமெரிக்காவில் தான் இதெல்லாம் நடக்கும். இங்கே நீங்கள் இந்த எண்ட் அல்டிமேட்லி இட் இஸ் ஏ யூனிட்ரி செட்டப், இந்திய அரசு கட்டுப்பட்டது தான் என்று கலைஞர் மனுவுக்கு பதில் எழுதுகிறார், பொம்மை தீர்ப்பில் எழுதுகிறார். அது மாதிரி பல தீர்ப்புகளில் இதை ரத்னவேல் பாண்டியனுடைய தீர்ப்புகள் ரொம்ப விரிவான தீர்ப்புகள். இதை பற்றி
அமெரிக்கன் ஃபெடரேஷனை உதாரணம் காட்டுறதும், இந்தியா இஸ் நாட் எ ஃபெடரேஷன். இதுதான் அவர் சொல்கிற முடிவு. ஆனால் இவங்க கேசவானந்த பாரதியில் என்ன பண்ணுறாங்க, இது ஃபெடரேஷனாக இல்லையான்னு சொல்லலை. இந்திய கான்ஸ்டியூஷனில் சில அடிப்படை கூறுகளை நீங்கள் திருத்த முடியாது. எதை வேண்டுமானாலும் 395 பயன்படுத்தி திருத்த முடியும் என்று நினச்சிங்கன்னா தப்பு. இந்த திருத்த முடியாத கூறுகள் என்னென்னா, நீங்கள் ஜனநாயகத்தை கைவிட முடியாது, இறைமையை கைவிட முடியாது, இந்த சமயச்சார்பின்மை அல்லது உலகியத்தை கைவிட முடியாது. சோஷியலிஸ்ட் அவர் சொல்லலை, அது சும்மா ஒரு ஆசை கனவு. அதனால் அது அவங்களுக்கே தெரியும், அதை கைவிட்டுட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சொற்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இட்ஸ் நாட் எ ஃபெடரேஷன், நம்ம முடிவுக்கு வந்துடும். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். இது இறுதியான பார்வையில் ஸ்ட்ராட்டஜிக்காக இட் இஸ் எ யூனிட்ரி செட்டப், அவ்வளோதான். நேரடியாக அப்படி சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு அரசமைப்பு சட்டமும் அறிஞர்களின் மூளையிலிருந்து ஊற்றெடுக்கிறவை மட்டுமல்ல. ரஜினி பாமிதத் சொல்லுவார், அவையெல்லாம் வரலாற்று பதிவுகள். ஒரு பக்கம் அது ஆளுகிற வகுப்பினுடைய நலன்களை இறுதி நோக்கில் பாதுகாக்கும், இன்னொரு பக்கம் வரலாற்றில் நீண்ட காலம் சமூகத்தில் நடந்திருக்கிற நிகழ்வுகள், போராட்டங்கள், இவற்றின் பதிவுகளை சுமந்து கொண்டு தான் வரும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் சமூக நீதி கூறுகள் இடம்பெறுது, வேறு பல கூறுகள் இடம்பெறுது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்வது, அது ஒவ்வொன்றிலையும் இருக்கிற குறைகள் என்பது வேறு. ஆனால் இந்த கூறுகளெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்படி இந்த ஃபெடரல் எலிமெண்ட்ஸ் இருக்குதானா இருக்குது. இந்த ஃபெடரல் எலிமெண்ட்ஸே இல்லை என்று வாதிடுவது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் இறுதியாக பார்த்தால் இது என்ன ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சருடைய தன்மை என்னன்னு பார்த்தா இது ஒரு யூனிட்ரி ஸ்ட்ரக்சர். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ அம்பேத்கர் சொல்கிற வாதம் இதுதான். ஃபெடரேஷன் என்று சொன்னாலே தனித்தனியான சுதந்திர அலகுகள் தங்களுடைய தேவை கருதி ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டரசை ஏற்படுத்தும். அதுதான் ஒப்பந்தம், ஃபீதஸ். அவங்க ஒன்று சேர்ந்து ஏற்படுத்துவாங்க. அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு, 13 குடியேற்ற அரசுகள், குடியேற்ற நிர்வாகங்கள் அவங்களுடைய மூல பூமியிலிருந்து, அவங்க மொழியில் அது தாய்நாடு, அவங்க தாய்நாட்டின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு விடுதலை போராட்டத்தை தொடங்கினாங்க. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், இந்த இராணுவ நடவடிக்கைகளை ஒன்றாக இணைக்கணும்னு அவங்க ஒரு சபை கூட்டினாங்க. இந்த சபையில் கூடி நம்ம படைகளை எப்படி செலுத்தலாம், எப்படி இந்த போராட்டத்தை நடத்தலாம் என்று யோசிக்கிறாங்க. 6 வருட காலம் அப்படித்தான் அமெரிக்காவில் இயங்கியது. அப்போ அதுக்கு பேர் கான்ஃபெடரேஷன், ஃபெடரேஷன் கிடையாது. நீங்கள் தமிழில் அது பெருங்கூட்டரசுன்னு சொல்லலாம், எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அது கான்ஃபெடரேஷன். 6 வருஷம் கழித்து 1787 தான் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது போதாது. ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்கிறார், நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஒரு தலைமையின் கீழே இந்த எல்லா இராணுவங்களையும் இணைக்கணும். நம்ம என்னென்ன செய்ய வேண்டுங்கிற திட்டங்களை ஒன்றாக சேர்ந்து போடணும். எனவே நாம் ஒரு ஃபெடரேஷனை உருவாக்குவதுன்னு அப்போ தான் முடிவெடுத்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற பேரில் அந்த ஃபெடரேஷனை உருவாக்குறாங்க. பின்னால் ஆபிரகாம் லிங்கன் காலத்தில் தென் மாநிலங்கள் அடிமை முறையை நாங்கள் கடைப்பிடிப்போம் என்று வாதிடும்போது கூட இந்த ஃபெடரல் கான்செப்டை காரணமாக வச்சு தான், நீ நார்த்தில் ஒழிச்சுக்க, எங்களுக்கு வேணும், அடிமை இல்லாமல் இங்கே வளர்ச்சி அடைய மாட்டோம், அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறாரு. ஏன்னா எல்லாத்த விட முதன்மையானது மனித உரிமைகள், மனிதன் அடிமையை நடத்துவதை எந்த பேர்லையும் அனுமதிக்க முடியாது என்று உள்நாட்டு போரே அதை ஒட்டி தான், சிவில் வாரே அதுக்கு தான் நடந்துச்சு. எனவே இந்த யுஎஸ் ஃபெடரேஷன் என்ற அந்த ஃபெடரேஷனுக்கு பேர் கிடையாது, ஆனால் அவங்க நீதிமன்றத்தில் ஃபெடரல் கோர்ட் இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவில் ஃபெடரேஷன் சொல்லில்லை, ஃபெடரல் செட்டப்பாக வர்ணிக்கலைங்கிறது மட்டுமல்ல, இந்த ஃபெடரல் ஆஸ்பெக்ட்ஸ் என்பது யூனிட்ரி ஆஸ்பெக்ட்ஸை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு, மொத்தத்தில் இந்த ஸ்ட்ரக்சருடைய யூனிட்ரி எசன்ஸை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலுவானவை அல்ல. ஒப்புக்கானவை, பெயருக்கானவை, பொய்மையானவை, போலித்தனமானவை, அரைகுறையானவை, என்ன பேர் கொடுத்தாலும் சரி. இவற்றை என்ன செய்ய முடியுதுன்னா, ஆளும் வர்க்கமும் அதற்கு ஏற்ற ஒரு ஒன்றிய அரசும் ஒற்றையாட்சி அரசும் விருப்பம் போல் மீற முடிகிறது, வீழ்த்த முடிகிறது. இது நம்ம நடைமுறை அனுபவத்தில் பார்க்கிறோம். சில காரியங்கள் நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்குன்னு அர்த்தம். மிச்சப்படுத்த இப்போ 161 பற்றி நம்ம வாதிட்டோம்.
161 வந்து பிரசிடென்ட் தலையிட முடியாது. இது சாவரின் பவர் ஆளுநருக்கு. ஆளுநருக்கான சாவரின் பவர்னால் அது ஸ்டேட்டோட சாவரின் பவர். இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கேபினட்டோட முடிவை தான் அவர் செயல்படுத்தணும் என்று நம்ம வலியுறுத்தணும். இந்த மாதிரி சிற்சில கூறுகள் இருக்கிறத பயன்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதை உச்சநீதிமன்றம் ஆதரிச்சிச்சு. 72வே நீங்கள் பயன்படுத்தினது தப்பு, இதில் 72 வராது என்று சொன்னாங்க. இந்த மாதிரி சில கூறுகள் இருக்குது. ஆனால் மொத்தமாக ஒரு சிஸ்டத்தையே அப்படி மாற்றிட முடியாது. நம்ம கூட என்ன நினைக்கிறோம்னா, நல்ல வக்கீல்களை வச்சு சுயாட்சி வாங்கிட முடியுமா சுப்ரீம் கோர்ட்டில்னா வாங்கிட முடியாது. இதுதான் உண்மை. நல்ல வக்கீல்களெல்லாம் ரெடி பண்ணி நம்ம போய் சுயாட்சி அடைஞ்சிருவோமான்னா அடைஞ்சிடலாம் முடியாது. சிற்சில கூறுகளில் இது வரத்தான் செய்யும். எவ்வளோ மோசமான நிர்வாகத்திலும் சில காரியங்களை நாம் சாதிக்கலாம், அவங்களுக்கும் அது தேவைப்படுகிறது. அதுபோன்ற ஒரு அரசியல் வேடம், நடிப்பு, பாசாங்க எல்லாம் தேவைப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி நான் இறுதியாக வரக்கூடியது, சரி இது என்ன பண்ணலாம்? ஹவு டு பிரிங் அபவுட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இன் இந்தியா? இதை ஒரு கூட்டாட்சி அமைப்பாக மாற்றுவது எப்படி? ஒன்று, இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு கூட்டாட்சி அமைப்பாக மாற்றுவதற்கு, அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான வலிமை இந்தியாவில் இருக்கிற எந்த தேசிய இனத்துக்கும் கிடையாது. இன்னொன்று, இந்த கேசவானந்தி பாரதி வழக்கில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சாவரின்டி, செக்குலரிசம், ஃபெடரலிசம், இந்த ஃபெடரல் ஆஸ்பெக்ட்ஸை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறதுனுடைய ஆழமான பொருளே என்னன்னா, உண்மையான ஃபெடரேஷனை கொண்டு வந்துட முடியாதுங்கிறது. இதில் என்ன ஃபெடரேஷன் இருக்கோ உண்மையான ஃபெடரேஷனுக்கு தடையாக இருக்குது பாருங்கள், இந்த ஒப்புக்கான ஃபெடரல் ஆஸ்பெக்ட்ஸ், இதை திருத்த முடியாதுன்னு சொல்கிறதுனுடைய அர்த்தமே என்னன்னா, இந்த ஃபால்ஸ் ஃபெடரலிசத்தை நீங்கள் அல்லது குவாசி ஃபெடரலிசத்தை கம்ப்ளீட் ஃபெடரலிசமாக, ரியல் ஃபெடரலிசமாக மாற்ற முடியாதுன்னு அதுக்கு பொருள். அதுவே தடையாக இருக்கும். நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டே கொண்டு வர முடியாது. 1957 சாதி ஒழிப்புக்கென்று சட்டம் காக்கும் சாதி காக்கும் சட்டத்தை எரிப்பது என்ற போராட்டத்தை பெரியார் நடத்திய போது, நீதிமன்றத்தில் அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் கைதாகி கொண்டு போய் நீதிபதி முன் நிறுத்தப்படுகிறவர்கள் என்ன எழுதி கொடுக்கணும், என்ன பேசணும்னு அவர் விடுதலையில் எழுதி வெளியிட்டார். அதில் அந்த கடைசி வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டம் மத சுதந்திரத்தின் பெயரால், மரபுகளை காப்பதன் பெயரால், பாரம்பரியங்களுக்கு சட்ட வலிமை உண்டு என்று அறிவிப்பதன் மூலம், அவர் ஒவ்வொரு பிரிவாக சொல்கிறார், 25 இப்படி ஒவ்வொரு பிரிவாக சொல்கிறார். இப்படியெல்லாம் சொல்வதன் மூலம் இது சாதி காக்கிறது. சரி, இதை சட்டத்தை திருத்தலாமே என்று கேட்டால் அந்த திருத்தும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதனால தான் அவர் 395 எரிக்க வேண்டிய சட்டங்களில் சேர்த்துட்டார். ஏன்னா 395 படி உங்களுக்கு சட்டத்தை திருத்துவதாக இருந்தால் சாதாரண பெரும்பான்மையெல்லாம் போதாது. அப்படிங்க கடந்த காலத்தில் இந்திய ஆட்சி மொழியாக வரணுங்கிறதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் குழு மட்டும், டோட்டல் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இல்லை, காங்கிரஸ் குழு மட்டும், அந்த காங்கிரஸ் குழுவுக்குள்ளே வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் குழுவில் முடிவு பண்ணி கொண்டுட்டு வந்து தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நிறைவேற்றுவாங்க. யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல், நேரு இவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நிறைவேறுவாங்க. அது தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கெல்லாம் அவ்வளோ கடுமையான பிளவு வந்துச்சு. எங்கே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்களுக்குள்ள கடுமையான பிளவு வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி பிடிவாதமாக மறுத்தார். நீ இங்கிலீஷினுடைய இடத்துல இந்தியை கொண்டு வர விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியாக கிடைக்குமே தவிர இந்தியா கிடைக்காதெல்லாம் பேசி பார்த்தார். இப்போ வேறு வழியே இல்லாதனால என்ன பண்ணுச்சு, இந்த 3 தலைவர்களும் கட்டளை போட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னா ஓட்டெடுப்பு கூப்பிட்டாங்க. சரியாக 77 2 தரப்புக்கும் 77. அப்போ ஒரு கேஸ்டிங் ஓட்டு இருக்குது. அந்த காங்கிரஸ் கமிட்டி, அசம்பிளியினுடைய காங்கிரஸ் கமிட்டி, அந்த தலைவர் அவர் ஒரு ஓட்டு போகிறார். ராஜேந்திர பிரசாத் அல்லது பட்டாபி சீதாராமன் யாரோ ஒருத்தர், அவர் ஓட்டு போட்டு அந்த ஒரு கேஸ்டிங் ஓட்டில் தான் இந்தியாவின் ஆட்சி மொழி ஆக்கப்பட்டது. இதை கொண்டு போய் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த இந்தியாவின் ஆட்சி மொழிங்கிற அந்த சட்டத்தை மாற்றணுன்னா உங்களுக்கு என்ன வேணும்?
முதல் கட்டத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும், அப்புறம் அசம்பிளிஸ் வேணும். அவன் ஒரே ஒரு காஸ்டிங் ஓட்டில் கொண்டுட்டு வந்த சட்டத்தை நீங்கள் மாற்றுவதற்கு இவ்வளவு வேணும். எப்படி முடியும்? இதைத்தான் அவர் சொல்கிறார். இப்போ தமிழ்நாடு விரும்பினால் அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறார். இப்போ வரைக்கும் அதுதான் உண்மை. அந்த வாய்ப்பு நமக்கு வழங்கப்படவில்லை. 99% சேர்ந்து நீட்டு வேண்டாம்னு சொன்னாலும் நம்மால் அதை கைவிட முடியாது. அவன் திணித்தால் அதை ஏற்றுக்கொண்டு தான் போகணும். இப்படி தான் ஒவ்வொரு சட்டத்துக்கும், எத்தனையோ சட்டங்களுக்கு அப்படி நம்ம சொல்ல, அந்த பட்டியலுக்குள்ளே கூட நிற்கலாமே. வேளாண் சட்டங்கள் கொண்டு வரும்போதெல்லாம் அவங்க இந்த பட்டியலின் படி கூட செய்யலை. அவங்க மாநில பட்டியலில் இருக்கிற சப்ஜெக்டில் அவங்க ஒரு சட்டம் போட்டு அதை நிறைவேற்றுறாங்க, வன்மையாக நிறைவேற்றுறாங்க. இதுதான் நிலைமை. அப்போ இந்த சட்ட திருத்தம் என்ற வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன வரணும்? இந்தியா என்பது இப்போ அவங்க அதை சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபெடரலிசம். சென்ட்ரிஃபியூகல் இல்லை, ஒரு மைய விலக்கு, ஒரு மையம் வந்து உறுப்புகளை எல்லாம் உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறை. இப்போ அமெரிக்காவில் உறுப்பு அலகுகள்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு மையத்தை உருவாக்கி கொள்ளுது, அது சென்ட்ரிஃபியூகல். இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபெடரலிசத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மாநிலங்கள் மீண்டும் தங்களுக்குள் இந்த பழைய ஒப்பந்தம்னு ஒன்று இருந்தால், கான்ஸ்டியூஷன் அப்படி ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுப்போம், ஒரு அக்ரிமெண்ட் எல்லோரும் சேர்ந்து போட்ட அக்ரிமெண்ட், ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் அது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை நீக்கிவிட்டு வேறு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கணும்னு அர்த்தம். இதில் யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்க உருவாக்கி கொள்ளணும், விரும்பாதவங்க உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும்? எந்த வழியிலும் கிடைக்காது. கான்ஸ்டிடியூஷனலாக இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு கிடைக்காது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் யூனிட்டி ஸ்ட்ரக்சர் என்பது மட்டுமல்ல, இது ஒரு செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசமே இல்லாத ஸ்ட்ரக்சர். இது ஒரு சிறைக்கூடம். சிறைக்கூடத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு கதவு இருக்கும், உள்ளே வர்றதுக்கு ஒரு கதவு இருக்கும். வெளியில் போகிறதுக்கு கதவே வைக்காமல் உள்ளே போகிறதுக்கு மட்டும் கதவு வச்சுருக்கிற ஒரு சிஸ்டம் இது. ஒரு சிறையை போன்ற ஒரு அமைப்பு இது. தேசிய இனங்களுக்கு சிறை, சிறுபான்மை மக்களுக்கு சிறை, ஒடுக்குண்ட மக்களின் சிறை, உழைக்கும் மக்களின் சிறை. இந்த சிறையை உடைப்பது ஒன்றுதான் வேறொரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும். இப்போ விடுதலை பெற்ற அலகுகள் சேர்ந்து அவங்களுக்கு தான் அப்போ உரிமை வரும். நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, ஃபெடரலிசம் என்பது ரொம்ப விரும்பத்தக்க ஒரு கருத்தாக்கம் என்று வைத்துக்கொள்ளும். பல பேர் அதனுடைய சிறப்புகள், அருமை பெருமைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா அந்த ஃபெடரலிசத்தை கொண்டு ஒரு வல்லரசாக உருவாகியிருக்கு. இப்போ மேற்கு ஜெர்மனி அவங்க ஒரு ஃபெடரல் செட்டப் வச்சுருக்கிறாங்க. பல நாடுகள் ஃபெடரலாக வச்சுருக்காங்க. இப்போ யுனைடெட் கிங்டமே வந்து பேருக்கு யூனிட்டி, ஆனால் நடைமுறையில் நிறைய ஃபெடரலிசம் இயங்குது. ஸ்காட்லாந்தில் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க, அயர்லாந்தில் வந்து அன்றைக்கி பிரச்சனையை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, வாக்கெடுப்பு நடத்துகிறோன்னு சொல்லி. இது மாதிரி நிறைய நாடுகளில் இந்த வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா ஒரு ஃபெடரேஷன், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மாதிரி தேஞ்சு போய்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கனடாவில் பார்த்திங்கன்னா கியூபெக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. 26 மாகாணத்தில் மற்ற மாகாணங்கள் 2 மொழிகளுக்கும் முழு நிகர்மை கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஞ்சு இங்கிலீஷுக்கு. அப்பப்போ கியூபெக்கில் தனிநாடு வேணும்னு வாக்கெடுப்பும் நடத்துகிறாங்க. தனிநாடு கேட்குற கட்சியை ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. தனிநாடு கேட்கும் வாக்கெடுப்பின் போது வேண்டான்னு வாக்களிச்சிடுறாங்க. அது 49-50% அப்படியே நின்றுகிட்டே இருக்குது. இந்த வாய்ப்புகளெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு அப்படி இல்லை. இங்கே அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. எப்படி அவன் ஒரு யூனிட்டி ஸ்டேட்டாக வச்சுருந்து மாற்று பொலிட்டிக்கல் சொல்யூஷன்ஸ் வைப்பதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு 6th அமெண்ட்மெண்ட்டை நிறைவேற்றி வச்சுருக்கிறோம் ஸ்ரீலங்காவில். அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது வேறு நாட்டில் போய் தனிநாடு வேணும்னு பேசுனா கூட உங்கள் சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம், நீங்கள் உங்களை சிறையில் அடைக்கலாம், உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாங்கிற அளவுக்கு சட்டம் திருத்தி வச்சுருக்கிறோம். இப்போ இங்கே நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாய்ப்பு வழங்கப்படலைன்னா ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா, இந்த உரிமையை, கூட்டாட்சி அமைக்கிற உரிமையை நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது விடுதலை என்பதற்கான ஒரு மாற்றாக பலரால் கூட்டாட்சி வைக்கப்படுகிறது. விடுதலைக்கான பாதை ரொம்ப கடினமானது. அது ஈகங்கள் தேவைப்படும், இழப்புகள் தேவைப்படும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சுலபமாக இதையே நம்ம ஒரு கூட்டாட்சியாக மாற்றிடலாம்
அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. இன்னொரு சிந்தனை என்ன இருக்குன்னா, இல்லை முடியாதுங்கிறது தான் தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் காணப்படுகிற உண்மை. நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம், மாநில சுயாட்சி அடையணும், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அதுக்கான நியாயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு, வல்லுநர்களை கொண்டு ஒரு அறிக்கை தயாரித்து எல்லாம் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சட்டமன்றத்தில் நீங்கள் இயற்றிய தீர்மானத்தில் 100% 1 சட்டமாக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது. 74 ஒரு மாநில சுயாட்சி தீர்மானம், 2025 2வது மாநில சுயாட்சி தீர்மானம். இடைப்பட்ட 50 ஆண்டு காலத்தில் அந்த தீர்மானம் என்ன ஆயிற்று? எந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? அது ஏதாவது ஒரு அம்சம், ஒரு வரி, ஒரு வார்த்தை இதை வச்சு மாற்றிருக்கிறோம். ஒரு மொழிக் கொள்கை 17வது பகுதியில் இந்த பிரிவை திருத்தி இருக்கிறோம். ஒன்றுமே இல்லை. எதையுமே திருத்த முடியாத இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் செம்மொழி என்று அறிவிக்க செய்தோம். அதுக்கு ஒரு சட்டத்தையும் திருத்த வேண்டியில்லை. சரி, இன்னொருத்தன் கேட்டால் அவனுக்கும் அறிவிச்சுட்டு போவோம், நீயும் தான்ப்பா நீயும் தான், சுண்டல் தானே கொடுத்துட்டு போவோம். இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ அண்மையில் தீர்மானம் வந்தபோது அவர் துரைமுருகனுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிருக்கணும். அவர் சொல்கிறாரு, 50 ஆண்டு முன்பு மாநில சுயாட்சி தீர்மானம் இந்த பேரவையில் கொண்டு வரப்பட்ட போது, அப்போதும் நான் இந்த பேரவையில் உறுப்பினராக இருந்தேன், அமைச்சராக இருந்தேன். கலைஞர் முன்மொழிந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றினோம். 50 ஆண்டு கழித்து இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து முன்மொழிகிறார். நான் இப்போதும் இதை நிறைவேற்றுகிறேன். அடுத்தபடி உதயநிதி ஆட்சிக்கு வந்து இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அப்போதும் நான் இருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்மானம் போட்டுட்டு கை தட்டிட்டு போகிறது தானே. இது என்ன ப்ராக்டிக்கல் வே அவுட்டா? இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் 50 வருஷத்துக்குள்ளே இன்னும் இப்போ 25 வருஷம் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்குற இலக்கு. காஞ்சிபுரம் கூட்டத்தில் அவர் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் 100வது ஆண்டு கொண்டாடுகிற போது தமிழ்நாடு மாநில சுயாட்சி பெறும். எப்படி பெறும்? அரசமைப்பு சட்டத்தை திருத்தி. அவர் காரணம் வழியோடு சொல்கிறார். ஆனால் அரசமைப்பு சட்டத்தை யாரை கொண்டு திருத்துறது, எப்படி திருத்துறது? ஒன்று, நீங்கள் அங்கே போய் மெஜாரிட்டி உட்கார்ந்து இந்த அகில இந்திய அளவில் இருக்கிற உறுப்பினர்களை எல்லாம் நீங்கள் ஒன்றா சேர்த்து, அப்பயும் சிக்கல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கோர்ட்டு சும்மா இருக்க மாட்டான், அவன் சும்மா இருக்க மாட்டான், அந்த சிக்கல்லாம் இருக்குது. ரைட், எல்லாத்தையும் கடந்துருவோம். அல்லது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியின் மூலம் வங்கதேசத்தில் சட்டத்தை திருத்தியாக விடுதலை பெற்றாங்க. அவன் இராணுவ அடக்குமுறை ஏவனா முஜிபுர் ரஹ்மானை கொண்டு போய் சிறையில் அடைச்சான். எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்ற ஒரு கட்சிக்கு கையில் ஆட்சியை கொடுக்க மாட்டான்னா, அப்போ மக்கள் கிளர்ந்து எழுந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற நாடு உதவியாக இருந்துச்சு, அடைஞ்சாங்க. அவ்வளோதான் நடந்தாங்க. இப்போ இது 2ல் 1 தான். வெதர் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். போராடுவது, கிளர்ச்சி செய்வதன் மூலமாக, ஒரு புரட்சியின் மூலமாக நீங்கள் விரும்பியபடி இந்தியாவை கூட்டாட்சி அமைச்சு கொள்ளலாம். ஆனால் கூட்டாட்சிக்கு அது மாற்று அல்ல. இது விடுதலைக்கு அது மாற்று அல்ல. விடுதலையின் வழியாக கூட்டாட்சியா, கூட்டாட்சியின் வழியாக விடுதலையா? இன்னொரு செய்தி இருக்குதுல்ல, என்னன்னா, நீங்கள் உங்கள் தமிழ் தேசிய இனம் நாங்கள் கூட்டாட்சி விரும்புகிறோங்கிறீங்க. இதே ஆந்திராக்காரன் விரும்பணும், இதே உத்தரப்பிரதேசக்காரன் விரும்பணும், இதே ஹரியானாக்காரன் விரும்பணும்னு அவசியம் இல்லையே. அவன் உரிமையை நம்ம மதிக்கணும்ல. அவனுக்கு இப்போ இருக்கிற இந்தியா தான்ப்பா பெஸ்ட்டு, இது யூனிட்டி செட்டப்பாகவே இருக்கட்டும் என்று விரும்பலாம், வச்சுக்கட்டுமே. அவன் நமக்கு அந்த உரிமை எப்போ வரும்னா, நாம் விடுதலை பெறும்போது தான் வரும். விடுதலையின் வழியாக கூட்டாட்சியை தவிர கூட்டாட்சிக்கு மாற்றாக விடுதலைக்கு மாற்றாக கூட்டாட்சி அல்ல. இதுதான் உண்மையான நிலவரம். இதுக்கு மேலே வேறு எதுவும் நீங்கள் ஐயப்பாடு இருந்தால் கேட்கலாம். நன்றி, நான் முடிச்சுக்கிறேன்.